teacher Vedantu. So இப்போ நம்மளுக்கு ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஆரம்பிக்க போகுது. அது செப்டம்பர் 4th ல இருந்து. இன்னும் நாளைக்கு வரைக்கும் தான் டைம் இருக்கு நீங்க ரவுண்ட் 1 ரிசைன் பண்றதுக்காக. So guys, இன்னைக்கு நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் கட் ஆஃப் என்ன. So கேட்டகரி வைஸ் நம்மளுக்கு இருக்கிற டோட்டல் 36 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ், 24 பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் 4 டீம்டு யூனிவர்சிட்டிஸ். இதோட கட் ஆஃப் என்ன? இது வந்து ரவுண்ட் 2 ரவுண்ட் 3 போறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான வீடியோ. இது வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு, அதுக்கப்புறம் உங்க சிப்லிங்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கு கண்டிப்பா தேவை. ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது முதல்ல. ஸோ கைஸ் இப்போ வந்து இது வந்து கேட்டகரி. ஸோ ஓசி, பிசி, பிசிஎம், எம்சிபி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி. ஸோ இதோட ஜென்ரல் ரேங்க், மார்க், கேட்டகரி ரேங்க். இது வந்து கேட்டகரி ரேங்க், இது வந்து மார்க். இது கண்டிப்பா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஓசிக்கு பார்த்துட்டீங்கன்னா மார்க் வந்து 539, இல்ல பிசிக்கு பார்த்துட்டீங்கன்னா கேட்டகரி ரேங்க் 508 மார்க் வரைக்கும் இருக்கு, 508 to 509. பிசிஎம் பார்த்துட்டீங்கன்னா மார்க் பாருங்க 504, 504 கேட்டகரி ரேங்க்கு, அதுக்கப்புறம் ஜெனரலுக்கு. எம்பிசி பார்த்தா 496, 495. ஸோ எஸ்சிக்கு மார்க் பார்த்துட்டீங்கன்னா 441, 441. எஸ்சிஏ 397, 396. எஸ்டி 402, 401. இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு இருக்கிற ஒரு மார்க், அப்புறம் ரேங்கோட ரேஞ்சு. நீங்க கண்டிப்பா இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஏன்னா இது இந்த ரேங்க் இந்த மார்க்குள்ள இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ இல்ல சில டைம்ல நிறைய சீட்ஸ் இருந்தா கூட சான்ஸ் இருக்கும், கொஞ்சம் தூரம் கொஞ்சம் தாண்டி போனா கூட சான்ஸ் இருக்கும். அதனால நீங்க இது கண்டிப்பா ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் செகண்ட் ரவுண்ட்க்கு இருக்கிற ஒரு கட் ஆஃப் மார்க்ஸ். ஸோ இதுக்கு அடுத்து நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ்க்கு இருக்கிற கட் ஆஃப். ஸோ பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஃபீஸ் ஜாஸ்தியாக தான் இருக்கும் கம்பேர்ட் டு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எப்பவுமே கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். த வெரி டாப் ப்ரையாரிட்டி இஸ் எய்ம்ஸ், அதுக்கப்புறம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ், அதுக்கப்புறம் டீம்டு யூனிவர்சிட்டிஸ். ஸோ ஏன்னா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்ல உங்களுக்கு நிறைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கும், டெவலப்மெண்டல் ஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு பில்டிங் ஃபண்டு, லைப்ரரி ஃபீஸு, நிறைய ஃபீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபீஸ், இந்த மாதிரி நிறையவே இருக்கும். ஸோ அதனால கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஸோ இது பாருங்க, இது கூட ஓசி, பிசி, பிசிஎம், எம்பிசி, எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இதுக்கு எல்லாமே கொடுத்துட்டோம். ஸோ இதுக்கு வந்து இது வந்து ஜென்ரல் ரேங்க், அதுக்கப்புறம் கேட்டகரி ரேங்க். ஸோ இது வந்து 497 ஓசிக்கு. பிசிக்கு பார்த்துட்டிங்கன்னா 478 to 477 சேம் ஒரே மாதிரி தான் மார்க்ஸ் இருக்கும். 472 to 471. எம்பிசிக்கு வந்து 475 to 473. எஸ்சிக்கு 414 to 413. எஸ்சிஏ 468 to 462. நீங்க எஸ்டி பார்த்துட்டீங்கன்னா 370 வரைக்கும் சான்ஸ் இருக்கு, அதுவும் பிரைவேட் மெடிக்கல் காலேஜஸ். இல்ல கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா எஸ்டிக்கு 401 வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க அதுக்கு கிட்ட கூட இருக்கலாம், ஆனால் இது வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப். ஸோ ஃபைனலி டீம்டு யூனிவர்சிட்டியோட கட் ஆஃப் இது பார்த்துட்டீங்கன்னா ஓசிக்கு வந்து 478 அண்ட் பிசிக்கு 473 to 470. அண்ட் இது வந்து கேட்டகரி ரேங்க். நான் இங்க போடுறது வந்து கேட்டகரி ரேங்க். ஸோ அதுக்கப்புறம் பிசிஎம்ல வந்து 468 to 468, அதுதான். எம்பிசி 469 to 466. எஸ்சி 403, 400. எஸ்சிஏ 350 to 349. எஸ்டி 354 and 351. இது நீங்க கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் காமிக்கிறது வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இது வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜோட கட் ஆஃப், நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இது வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கட் ஆஃப், அதுக்கப்புறம் டீம்டு மெடிக்கல் யூனிவர்சிட்டிஸோட கட் ஆஃப். ஸோ கைஸ், இந்த கட் ஆஃப் எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பயப்படாதீங்க. ஏன்னா இதுக்கு கிட்டத்தட்ட தான் கொஞ்சம் கிட்ட வந்தா கூட இருக்கும். ஆனால் சில டைம்ல வந்து உங்களுக்கு 5 மார்க்ஸ் டிஃப்ரென்ஸ்லேயும் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும், அது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கும். ஸோ கைஸ், ஸ்டில் யூ வில் பி ஹேவிங் ஏ சான்ஸ், டோன்ட் வரி. இந்த கட் ஆஃப் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த மாதிரி கவுன்சிலிங், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட்காக வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வேதாந்து நீட் வெற்றிவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், உங்கள் லைக் வந்து எங்களுக்கு எவ்வளவோ தேவை. ஸோ தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.